நாம் போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்கிற ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் ஏன் தற்போது எல்லா ரிப்போர்ட்களிலும் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்னவென்றால், இளைய சமுதாயம் தான் மது பழக்கத்தில் மூழ்கி கிடக்கிறது. குறிப்பாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் புகைப்பழக்கத்தை மிகவும் மூழ்கி கிடக்கிறார்கள் என்று பல கட்டுரைகளும் பல ஆய்வு கட்டுரைகளும் சொல்லப்படுகின்றன. ஏன் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி மது பழக்கத்திற்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்ல போனா, நம்ம பழகுற அந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தவறான நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த நண்பர்கள் நம்மை பார்த்து கூறுவார்கள், ஏய் இது அடிடா, சூப்பரா இருக்கும், நல்ல போதை தருது, நல்ல கிருகிருன்னு நல்லா இருக்கும், ஒரு டைம் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நண்பர்களோடு சேர்ந்துதான் வாழ்நாள் முழுக்க அந்த போதை பழக்கத்திலே இருந்து மீள முடியாமல் நிறைய மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய கல்லூரியில் படிக்கும் போது கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் மூலமாக பல்வேறு நாட்டு நல பணித்திட்டங்கள் மூலமாக செல்வோம். அப்படி செல்கிற பொழுது பல மாணவர்களை சந்திப்போம், பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம சந்திப்போம். அப்ப நிறைய சொல்லுவாங்க, எங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறாங்க சார், எங்க ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி வந்திருக்கு சார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, நினைச்சு பாருங்க, ஏன் இந்த பேரணி, இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு இந்த ஸ்கூல்ல இருந்து தொடங்குறோம் அப்படின்னாக்கா, சின்ன வயசுல நம்ம கற்றுக்கொள்கிற அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் தான். இப்போ நீங்க நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டால்தான் நாளைய சமுதாயத்தை ஒரு உன்னதமான சமுதாயமாக மாற்ற எழுப்ப முடியும். ஏனெனில் நீங்கள் தான் வளரப்போகிற தூண்கள். நாளைக்கு நீங்க தான் தூண்கள் போற இந்த சமுதாயத்திற்கு துணை நிற்பீர்கள். உங்களை நம்பிதான் அரசு பல்வேறு நிகழ்வுகளை மாணவர்களுக்கு எடுத்துரைக்க பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்துரைத்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாளடைவில் இந்த மது பழக்கம் அதிகமாக போய்கொண்டுதான் இருக்கிறது. இதை பயன்படுத்தப்படும் பொழுது ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மருத்துவர்கள் கூறக்கூடிய அந்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலில் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது நமது மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, சுவாச மண்டலம் பாதிக்கப்படுகிறது, இனப்பெருக்க மண்டலம் பாதிக்கப்படுகிறது. ஏன் கேன்சர் கூட இந்த மாதிரி மது பொருட்களை பயன்படுத்தும் போது ஏற்படுகின்றன என்று ரிப்போர்ட் சொல்லுகிறது. அன்பு நண்பர்களே, அன்பு குழந்தைகளே, அப்படி நமக்கு தெரிந்த நண்பர்களோ மாணவர்களோ நாம் சந்திக்கிற பொழுது முதலில் நமக்கு தெரிந்தால் அவர்களை தயவு செய்து ஆசிரியரிடத்திலோ தலைமை ஆசிரியரிடத்திலோ கொண்டு போய் சொல்லுங்க, அல்லது அந்த வீட்லயாவது சொல்லுங்க, இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி போதைப் பொருளை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அப்படி ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தெரிந்தால் அவர்களை அந்த உரிய குடும்பத்திலோ அல்லது ஆசிரியரிடமோ சென்று அவர்களுக்கு உரிய கலந்த ஆலோசனை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்போ ஒரு சமயம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அதை தவிர்க்கணும் அப்படின்னா தயவு செய்து நல்ல விளையாட்டு போட்டிகள் எல்லாம் கலந்துக்குங்க, நல்லா விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்படி ரொம்ப மீள முடியாது இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்து நம்ம கொண்டு போகணும்னா காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு தியானம் பண்ணுங்க, நல்ல போட்டிகள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளுங்க. ஏதாவது புத்தகங்கள் எழுதக்கூடிய அல்லது கவிதைகள் எழுதக்கூடிய தன்மைகள் இருந்துச்சுன்னா அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை சேகரித்து வையுங்கள். இன்னும் சொல்ல போனா, உங்களுக்கு பிடித்த தலைவர் போட்டோக்களை கட் பண்ணி ஏதாவது ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல ஒட்டி அதை நீங்க சொல்லி பாருங்க, நான் நாளைக்கு இந்த தலைவர் போல வாழணும், இந்த தலைவர் போல நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் முகத்தை பார்த்து நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, போதை பழக்கம் ரொம்ப தீமையானது, உடலுக்கும் தீமையானது, சமுதாயத்திற்கும் தீமையானது. அந்த போதை பழக்கத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம், தற்காத்துக் கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.